வெல்கம் டு மிச்சுட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் 65 ரெசிபி தாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தலாம். 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பவுல் எடுத்து இதில் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்திக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1 மூடி வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து 1 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி கலக்கி விட்டுருக்கேன். இதில் அரை முட்டை மட்டும் நான் சேர்த்திக்க போகிறேன். நம்ம சிக்கன்லேருந்தே கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி விடும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த முட்டையை மட்டும் யூஸ் பண்ணி இந்த பேட்டரை வந்து கலக்க போகிறோம். அரை முட்டையை மட்டும் சேர்த்திக்கிட்டேன். இப்போ இந்த மிக்சர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று விஸ்க் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. நான் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா கலக்கிட்டேன். இந்த கெட்டியான பதம் இருக்கணும். நீங்கள் தண்ணி சேர்த்தாமல் இதை மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதில் ஆல்ரெடி வந்து உப்பு இருக்குது. அந்த சிக்கன் 65 பவுடரில் உப்பு இருக்கும். ஸோ நான் உப்பு ஆட் பண்ணல. இப்போ சிக்கனை பரட்டிட்டு கடைசியாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு இது மேலே தூவி விட்டுக்கிறேங்க. தூவி விட்டு ஒரு பரட்டிடுறேன். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அதுக்கு தயாராகிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் தேவையான ஆயில் சேர்த்திக்கிறேன். அடுத்து ஆயில் ஹீட் ஆகட்டும். நம்ம ஒவ்வொன்றா சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் சிக்கன் பீசஸ் ஒவ்வொன்றா ஃபோக் யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன் ஆயிலில். இப்போ எல்லா பீசஸும் வந்து நான் எண்ணெயில் போட்டேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது ஃப்ரை ஆன பிறகு திருப்பி போட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி திருப்பி போடுறேன். இது வீட்டுக்கு நம்ம செய்கிறது கொஞ்சமாக தான் நான் செய்கிறேன். அதனால் வந்து பொறுமையாக நான் சும்மா ஃபோக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறையா வாங்கி செய்யும்போது கரண்ட் யூஸ் பண்ணியே செஞ்சுக்குவேன். ஃபோக் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றா திருப்பி விட்டுருக்கேன். நீங்கள் கரண்டியும் யூஸ் பண்ணி டக்குன்னு திருப்பிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு பாருங்களா. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் 65 ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michutla. Thank you. Bye.